இன்னைக்கு இந்த வீடியோவில் அசத்தலான சவுத் இந்தியன் ஸ்பெஷல் நண்டு சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே காரசாரமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கிறனால இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ட்ரை ஸ்டைல் ரெசிபி இது. 1/2 கிலோ நண்டை மேலே ஓடெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நண்டை சுக்காக்கு பெருசாக போடாமல் சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம். நண்டை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மசாலாவும் நண்டில் நல்லா இறங்கி இருக்கும். நண்டு பெருசாக இருந்துச்சுன்னா 3ஆ கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 2ஆ கட் பண்ணியிருக்கேன். நான் எல்லா நண்டையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்க்குறதுக்கு இலிப்பூச்சி மாதிரி கூட இருக்கும். அடுத்ததா 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதை பேஸ்டா அரைச்சி எடுக்காம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நண்டு சுக்காக்கு நான் தட்டி சேர்க்க போறேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். நீங்க வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்க்க போறீங்கனாலும் சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கறதா இருந்தா இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நண்டு சுக்காக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்றேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறது டேஸ்ட்டை நல்லாவே எடுத்து கொடுக்கும். மழை காலத்தில் இந்த சுக்கால சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே கேட்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும்போது தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா செவந்து வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை தட்டி சேர்த்துருக்கனால 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துருக்கேன். இது நம்ம கொஞ்சம் கலரும் கொடுக்கும், கொஞ்சம் காரமும் இருக்கும். 3/4 டீஸ்பூன் மிளகா தூளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். எல்லா மசாலாவையும் ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மசாலா நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ சின்னதாக வெட்டி வச்ச நண்டை சேர்த்துருங்க. மசாலாவோட நண்டை ஒரு 10 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. சுக்காக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நண்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும், அதனால 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட நண்டை நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த 10 நிமிஷத்துக்கு நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நண்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டதுனால மசாலா கொஞ்சம் தளன்னு இருக்கும். அந்த மசாலாவும் நமக்கு சுண்டி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா சுண்டி நண்டில் நல்லா இந்த அளவுக்கு கோட்டாகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இலை, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு 2 பரட்டி இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆத்தென்டிக் நண்டு சுக்கா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை சாதம் ரசம் கூட சூடாக பரட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படியே சூடாக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த நண்டு சுக்கா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ட்ரெடிஷ்னலான சீ ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.